ஐபிஎல் 2026 நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா ரெண்டு பங்காளிகளுக்கு நடுவில் மேட்ச்சு. ஒன்று சிஎஸ்கே, இன்னொன்று மும்பை. ஐபிஎலுக்கு எத்தனையோ புது டீம் வரட்டும், எவ்வளவோ புது பிளேயர்ஸ் வரட்டும், அதோட ஸ்கில்லே மாறட்டும், 250 ரன்னு 300 ரன்னு கூட அடிக்கட்டும், புது டீம் கப்பு கூட அடிக்கட்டும். ஆனால் ஐபிஎல்லை ஆண்டது ரெண்டே பேர் தான். ஒன்று சிஎஸ்கே, இன்னொன்று மும்பை. தீராத கணக்கு திருவிழாவுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியா பக்கம். மதுரை தேனி பக்கம்லாம் ஒருத்தவங்க சம்பவம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், திருவிழாவை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி எம்ஐயை போட்டு தள்ளணும்னா நமக்கு ஐபிஎல்ன்ற திருவிழா வந்தாவே நம்மளால் முடியும். சரி, கொல்ல நாள் கழிச்சு சென்னை மும்பை மேட்ச் நேற்று நடந்துச்சு. என்னன்னா, ரோஹித் சர்மாவும் எம்எஸ் தோனியும் இல்லாமல் விளையாடக்கூடிய 15 வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய ஒரு மேட்ச். சரி, ஓகே அப்படின்ட்டு வழக்கம் போல் தோனி வராரு 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 அழகர் வராருன்னு மாதிரி ஏமாற்றி நேற்றும் சிஎஸ்கேவில் எம்எஸ் தோனி விளையாடல. சரி, ஓகே, அது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்தாலும் கூட சேட்டன், நம்ம கேரள சேட்டன் வெளுவெலுன்னு வெளுத்து துவன்னு துவைச்சி தன்னுடைய 2வது சதத்தை பதிவு பண்ணியிருக்காப்புல. எப்படின்னா, சேட்டனுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி அகில் ஹுசேன் செம்மையாக விளாண்டாப்புலங்க. அகில் ஹுசேன் விளாண்ட எல்லா மேட்சுமே சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த புது பிளேயர்ஸை உள்ளே கொண்டு அவங்க ஃபார்மை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண எல்லா மேட்சுமே சிஎஸ்கே தோத்துடுச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நேற்று விளையாண்ட டீம் தரமான டீம், சூப்பரான டீம். இந்த டீமை வச்சு அப்படியே கொண்டு போனீங்கன்னா ஐபிஎல் கப்பு நம்மதே. இடையில இவனை ஃபார்முக்கு கொண்டு வருவான், இவனை ஃபார்முக்கு கொண்டு வருவான், அவனை ஃபார்முக்கு கொண்டு வருவான்னு எவனையாச்சும் உள்ளே போய் திணிச்சிங்கன்னா உங்களை ஐபிஎல்ல கேப்பில் அந்த 4க்கும் 5க்கு நடுவில் உள்ளே விட்டு வெளியே பற்றி விட்டுருவாங்க. நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? நேற்று விளாண்ட டீமு தரமான டீமு, சம்பவக்கார டீமு. இவங்களை இறக்கிக்கே இருங்க, பெரிய பெரிய டீமை சம்பவம் பண்ணிட்டு போய்க்கே இருப்பாங்க. 2026 கப்பு வேணும்னா இதை பண்ணுங்க. இல்லைப்பா, நாங்கள் ஆடியன்ஸை சம்பவம் பண்ணி தான் எங்களுக்கு பழக்கம்னு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் முடிவெடுத்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. சம்பவம் உங்களுக்கா இல்லை ஆடியன்ஸுக்கா இல்லை மேட்ச்சில் நடக்கிற பயல்களுக்கான்னு தெரியலை. சரி, ஓகே, நேற்று மேட்ச்சு சம்பவமாக தரமாக சிறப்பாக இருந்துச்சு. நேற்று இருக்க டீமை மாற்ற வேணான்னு நினைக்கிறவங்க கமெண்டில் உங்களுடைய விருப்பத்தை சொல்லிட்டு போங்க பங்காளிகளா.